அப்ப உடலாக இருந்து அன்பாக மாறி நீராக அலைந்து இப்போது உன்னிடத்திலே கரைந்து போனது. இப்படி என்னை உருக்குகின்ற, என்னை போட்டு உருக்கி விட்டாயே, தங்கத்தை உருக்குவது போல என் திருமேனியையே உருக்கி விட்டாயேன்னு பெருமாளை பார்த்து சொல்றாராம். அப்போ ஆறாவமுதமாக இனிப்பவனே, அடியேன் உன் அழகுக்கு தோற்ற அடியேனுடைய உடலம் சரீரமானது முதல்ல நின்பால் அன்பாயே அன்பு வடிவெடுத்ததா மாறியது. அப்புறம் நீராய் அலைந்து தண்ணீரா பரவி ஓடித்து, அப்புறம் கரைய மொத்தமா உன் அழகுல கரைஞ்சே போச்சு. இப்படி என்னை உருக்குகின்ற, தண்ணீரை உருக்குவது போல மெல்ட் பண்ற மாதிரி உள்ளத்தை உருக்கினார்னு சொல்லுவோம். என் சரீரத்தையே இப்படி உருகி ஓட வைத்து உருகி கரையவும் வைத்து விட்டாயே நெடுமாலேன்னார். இந்த நெடுமாலேங்கிறது இந்த பாசுரத்துல ரொம்ப உயிரான வார்த்தை. மால் அப்படின்னா பித்து பிடித்தவர்னு அர்த்தம். நெடுமால்னா வெறித்தனமாக அன்பு கொண்டு பித்து பிடித்து இருப்பவர்னு அர்த்தம். யார்கிட்ட? நம்ம கிட்ட. ஆழ்வார் போன்ற பக்தர்கள்ட்ட பெருமாள் எப்படி இருக்காராம்? நெடுமால். இப்படி ஒரு பக்தன் கிடைப்பானான் ஏங்கிட்டு இருக்கான். அந்த பக்தன் இடத்துல பித்து பிடித்தார் போல பெருமாள் இருக்காராம். எந்த அளவுக்கு பித்து பிடித்தவர் அப்படின்னா, இப்போ அந்த மானசீக யாத்திரைன்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? நம்ம ஆழ்வார் திருநகரிலிருந்து புறப்பட்டார், மானசீகமா திருக்குடந்தைக்கு வந்தார், சார்கபாணி பெருமாளை சேவிச்சார். ஆழ்வார் என்ன பண்ணாருன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பெருமாள் என்ன பண்ணாருன்னு சொல்லவே இல்லையே. இதான் நெடுமாலேங்கிற வார்த்தையில இது இருக்கு. நம்மாழ்வார் வரத பார்த்தாராம் பெருமாள். இப்ப அப்படியே பாட்டை ரிப்பீட் போடுங்க. ஆறாவமுதே, பெருமாள் சொல்றாரா நம்மாழ்வாரை பார்த்து, ஆறாவமுதே எனக்கு திகட்டாத அமுதமாக இனிக்கும் நம்மாழ்வாரே, அடியேன் உடலம் பெருமாளுடைய திருமேனி நின்பால் அன்பாயே நம்மாழ்வார் மீது அன்பே வடிவெடுத்ததாக மாறி நீராய் அலைந்து அப்படியே தண்ணீரை போல எல்லா திசைகளிலும் பரவி கரைய பெருமாள் திருமேனி ஆழ்வாரிடத்தில் கரைந்து உருக்குகின்ற, அப்படியே உருகி போயிட்டாராம் பெருமாள். அதனாலதான் நம்மாழ்வார் வந்தப்போ பெருமாள் கண் திறக்கல, வாய் திறந்து பேசல, எழுந்து வரல, உரையாடல சொன்னோம் இல்லையா? நம்பிள்ள ஈடு வியாக்கியானத்துல விளக்குறார். ஏன் பெருமாள் ஒண்ணும் பண்ணலன்னா அவரே உருகி போய் கிடக்கார. இவர் உருகினதை பார்த்து தான் அடுத்து நம்மாழ்வார் உருகினாராம். அப்போ நம்மாழ்வாருக்கு அமுதனை அனுபவிக்கணுங்கிற ஆசையை விட அமுதனுக்கு ஆழ்வாரை அனுபவிக்கணுங்கிறதுல இன்னும் ஈடுபாடு. அதனால நம்மாழ்வார் தன்னை நோக்கி வந்தவாறே நெடுமாலே நம்மாழ்வார் மீது வெறித்தனமான அன்பு கொண்டவராக பெருமாள் முதல்ல உருகி போயிட்டார்.